Hello friends, welcome to Elite Samayal. நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு வாங்கி பாத் அப்படின்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் சாதம். இதுவும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இது ஒரு வெரைட்டி ரைஸ். இந்த வாங்கி பாத் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் பண்ணலாம், நிறைய மெத்தடில் பண்ணலாம். நான் இன்னைக்கு சிம்பிளாக பண்ணுறது, பொடிஞ்சு பண்ணுறது நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காண்பித்திருக்கேன். அது 4-5 வகையில் பண்ணலாம். நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் செய்து காண்பிக்கிறேன். இதை செய்து பாருங்கள். இது சுவை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாங்கி பாத் பார்த்தீங்கன்னா நம்ம 4-5 மெத்தடில் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த உஜாலா கத்திரிக்காயை இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 300 கிராம் கத்திரிக்காய். சாதமும் நான் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் சாதம் வடித்து தனியாக உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து வச்சுருக்கேன். கடலை கொஞ்சம் வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு. தேங்காய் நான் நல்ல நெத்து தேங்காயாக வச்சுருக்கேன், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 கிராம்பு, ஒரு பட்டை, பெருங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம் வாசனைக்கு வறுத்து அரைக்கிறது ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதுக்கு மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருக்கேன். நம்மளோட ரெட் சில்லியும் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் கலர் நல்லா இருக்குங்கிறதுனால நான் இது வச்சுருக்கேன். இதுக்கு நான் சாதத்தை வடித்து நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுருக்கேன். முதல்ல நம்ம ஒரு பொடி பண்ணிப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு மிளகாயை அப்படியே லேசாக அடுப்பு சிம்மில் வச்சே வறுக்கணும், இல்லைன்னா நிறம் மாறிடும். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 8 மிளகாய் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. நல்ல மிளகாய் வறுபட்டுச்சு பாருங்கள். இப்போ இது தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக திருப்பி ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெருங்காயத்தை முதல்ல போட்டுடுங்க, வறுபடட்டும். பெருங்காயம் வறுபட்ட உடனே கடலைப்பருப்பு போடுங்க, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது ரெண்டும் கொஞ்சம் வறுபட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் ஒரு 1.5 நிமிஷம் வறுபட்ட உடனே கொத்தமல்லி போடுங்க. அதோடு சேர்த்து ஜீரகத்தையும் போட்டுடுங்க. அதாவது கடலைப்பருப்பும் உளுந்தும் ஒரு 30% வறுபட்டதுக்கப்புறம், 30 to 40% வறுபட்டதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியும் ஜீரகத்தையும் போட்டால் போதும். இப்போது திரும்பவும் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 கிராம்பு, ஒரு பட்டை, இதையும் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் தான் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இதில் இந்த தேங்காயை போட்டுடுங்க. நல்ல முத்துன காயாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொப்பரைக்காய் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாதாரண தேங்காயை நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பொடியாக பண்ணிட்டு வந்துடுவோம். நல்லா அழுத்தமாக ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நல்லா ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, கலந்த சாதத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறைய விட்டுருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்ல ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன், இண்டாலியம் கடாய். இது உங்களுக்கு ஓரத்துலலாம் இந்த சாதம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எப்போதுமே இந்த மாதிரி எண்ணெயை விட்டுட்டிங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெயை எல்லா இடத்துலையுமே அப்படியே நீங்களே இப்படி டில்ட் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெய் பட்டுடும். ஸோ நம்ம சாதம் கிளறும் போது ஒட்டாதது. கடுகு போட்டுடுங்க. கடுகு வெடிக்குது. முந்திரி பருப்பு போட்டுடுங்க. வேர்க்கடலை போட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பில்லை. இப்போது இந்த முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் நிறம் மாறி வந்துடுச்சு. இப்போது கத்திரிக்காயை போட்டுடுங்க. இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. நான் சாதத்தில் உப்பு போடலை, பொடியிலையும் உப்பு போடலை. அது அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போட்டுக்கலாம். நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டோம். இப்போ இதை நல்லா இப்படி மூடி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான அளவு பொடி போட்டுடலாம். சில பேர் இதில் வெங்காயம் போடுவாங்க. வெங்காயம் போடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயத்தை போட்டுடுங்க. இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடுவோம். அடித்து வச்சிருக்கிற சாதத்தை இதில் போட்டு கிளறி எடுத்துட வேண்டியது தான்.
நல்ல அந்த பட்டையோட வாசனை வந்து நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். அது நல்ல கமகமக்கிற வாசனையோட வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதோட வந்து உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் பச்சடி, தயிர், அப்பளம், வடகம் நீங்கள் ஏதோ இதோட சேர்த்து சாப்பிட்டாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். பெஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. நீங்களும் இதை வந்து செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.